வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே ஹோம் எஜுகேஷன். நம்ம இது வரைக்கும் என்எம்எம்எஸ் மேட்டில் 13 டாபிக் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 14வது டாபிக், வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தை. அந்த சென்டென்ஸை ஒழுங்காக ரீட் பண்ணாலே தெரியும். ஒரு வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு ஆங்கில வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அந்த ஆங்கில வார்த்தைகளிலிருந்து உள்ள எழுத்துக்களை எடுத்து ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். மற்ற 3 வார்த்தைகளும் அந்த கொஷினில் கொடுத்துருக்க ஆங்கில வார்த்தைகளோட எழுத்துக்கள் இருக்காது. அதை வச்சு நம்ம கரெக்டான ஆன்சரை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ALTER அல்டர்ங்கிறதுல உங்களுக்கு இந்த வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தைகளை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்டெப் எப்படி சொல்லித்தரேன்னா, மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 மொத்தம் 5 எழுத்துக்கள் தான் வரணும். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இங்கே ஏ இருக்குது, அதனால் நான் இந்த வார்த்தைகளில் 2 ஏ இருக்கலாமா அப்படின்னாலாம் இருக்கவே கூடாது. அதாவது ஒரு சிங்கிள் ALTER இந்த அல்டர்ங்கிற வார்த்தைகள்ல இருந்து தான் என்ன செய்யணும்? ஒரு புது வார்த்தை இருக்கணும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். RE இருக்குது, அதாவது ஆறுங்கிற வார்த்தை இருக்குது, ஆறுங்கிற எழுத்து இருக்குது, ஈங்கிற எழுத்து இருக்குது, எல் இருக்குது, ஆனால் ஏ இருக்குது, டீங்கிற வார்த்தை இருக்குது, ஆனால் என்னது? ஈ 2 வாட்டி இருக்குது. அப்போ இந்த வார்த்தை என்ன செய்யாது? கிடையாது. இந்த வார்த்தை கிடையாது. அடுத்து பாருங்கள். ALERT அலர்ட் கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த கொஸ்டினை பொறுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கி இதுதான் சரியான விடை. அடுத்து 3வது எதுக்கு செக் பண்ணி பாருங்கள். ELDER அதாவது 2 ஈ இருக்கா, அதனால் இந்த வார்த்தை கிடையாது. இங்கே பாருங்கள், அதே போல் 2 எல் இருக்கா, அதனால் இந்த வார்த்தை என்ன செய்யாது? கிடையாது. அப்போ வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. ALTER இந்த ஒரே வார்த்தை மட்டும், ஒரு எழுத்து மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். பாருங்கள், ALERT அலர்ட் கரெக்டாக அமைஞ்சிருக்கா. அப்போ இதுதான் சரியான விடை. செகண்ட் சம் பாருங்கள். WORDS பார்த்துக்கோங்க. WORDS ஆப்ஷனில் இருந்தால் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஆப்ஷனை பாருங்கள். எஸ் இருக்குது, டபிள்யூ இருக்குது, ஓ இருக்குது, ஆர் இருக்குது, டி இருக்குது. இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஆனாலும் மற்ற 3 ஆன்சரை நீங்கள் என்ன செய்யணும்? செக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், ஆர் இருக்குது, ஓ இருக்குது, ஆனால் இங்கே புதுசாக ஒரு வார்த்தை, அதாவது புதுசாக ஒரு எழுத்து ரோட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, புதுசாக ஒரு எழுத்து ஏ இருக்குது, ஆனால் இங்கே இந்த வேர்ட்ஸில் ஏங்கிற எழுத்து இல்லை. அடுத்து பாருங்கள், WORS எல்லாமே இருக்குது, ஆனால் ஈங்கிற எழுத்து இல்லை. அடுத்து பாருங்கள், டி இருக்குது, ஏங்கிற எழுத்து என்னது? இங்கே புதுசாக சேர்த்துருக்காங்க. அப்போது இந்த செகண்ட் கொஸ்டினோட சரியான விடை பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான விடை. SWORDS WORD. 3வது சம் பாருங்கள். PAIRS பர்ஸ், அதாவது இங்கே என்ன எழுத்துக்கள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எஸ் இருக்குது, ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியும் ஈங்கிற எழுத்து நமக்கு கொஸ்டினில் இல்லை, அதனால் இந்த விடை நமக்கு கிடையாது. அடுத்து பாருங்கள், PARIS அங்கே பாருங்கள், PAIR இந்த ஐயாங்கிற எழுத்து மட்டும் இடம் மாறி இருக்குது. அப்போ இந்த விடை தான் நமக்கு சரியான விடை. அடுத்து பாருங்கள், எதுக்கும் நீங்கள் தேர்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கணும். PRISE இங்கேயும் ஈங்கிற எழுத்து இல்லை, ஆனால் இந்த இதில் புதுசாக சேர்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள், PRISE இங்கேயும் ஈங்கிற எழுத்தை சேர்த்துருக்காங்க. அப்போ சரியான விடை பாரிஸ். இதுதான் PARIS. அடுத்து 4வது சம் பாருங்கள். ஸ்டிக் STICK எல்லாமே ஒரு வாட்டி தான் எழுத்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், KITE கொடுத்துருக்காங்க, ஈங்கிற எழுத்து நமக்கு கொஸ்டினில் இல்லை. அதே போல் இங்கே பாருங்கள், EA கொடுத்துருக்காங்க, EAங்கிற எழுத்து நமக்கு கொஸ்டினில் இல்லை. இங்கே பாருங்கள், SICK இங்கே எல்லாமே இருக்குது, SICK இதுதான் நமக்கு சரியான விடை. 4th ஆப்ஷனை செக் பண்ணுவோம். KICK டபுள் K கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு இதுவும் சரி கிடையாது. நமக்கு அப்போ சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா SICK இதுதான் நமக்கு சரியான விடை. 5வது சம் பாருங்கள். BREAK பிரேக். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள். இங்கே ஒரே ஒரு ஈ தான் இருக்குது, ஆனால் ஆப்ஷனில் நமக்கு 2 ஈ கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு இந்த ஆன்சர் வராது. அடுத்து பாருங்கள், BAKER கரெக்டாக இருக்கா? BAKER இதுதான் நமக்கு சரியான விடை.
இங்கே பாருங்கள், இந்த தேர்ட் ஆப்ஷனில் இங்கே டி இருக்குது, நமக்கு கொஸ்டினில் டிங்கிற லெட்டர் இல்லை. இங்கே பாருங்கள், BROKE, ஃபோர்த் ஆப்ஷனில் ஓ கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு கொஸ்டினில் ஓ இல்லை. அப்போது நமக்கு இது கூட சரியான விடை என்னது? பி தான். BAKERங்கிறது தான் நமக்கு சரியான விடை. ஆறாவது சம் பாருங்கள், LEADER. இந்த கொஷின்லேயே நமக்கு இந்த வார்த்தையில் வந்து 2 வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், HIRE. இங்கே வந்து ஐங்கிற எழுத்து இருக்குது, ஆனால் நமக்கு கொஷினில் ஐங்கிற எழுத்து இல்லை. இங்கே பாருங்கள், DEEP. செகண்ட் ஆப்ஷனில் EE இருக்குது, கொஸ்டின்லேயே நமக்கு EE இருக்குது, ஆனால் பிங்கிற லெட்டர் நமக்கு கொஸ்டினில் இல்லை. அப்போ இதுவும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ELDER. பாருங்கள், 2 இருக்குது, ஒரு எல் இருக்குது, ஒரு டி இருக்குது, ஒரு ஆர் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு சரியாக இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், DD, ஒரு ஏ கொடுத்துருக்காங்க டேட்ன்ட்டு, ஆனால் நமக்கு வந்து கொஷினில் வந்து சிங்கிள் டி மட்டும்தான் இருக்குது, DD இல்லை. அதனால் இதுவும் நமக்கு கிடையாது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் எல்டங்கிறது தான் நமக்கு சரியான விடை. செவன்த்து சம் பாருங்கள், LEAST, லீஸ்ட். சரியா? இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், TAST, டபுள் டி இருக்குது, அதனால் இந்த நமக்கு ஆன்சராக இருக்க முடியாது. அடுத்து பாருங்கள், எஸ் இருக்குது, எல் இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஸ்லேட்டுங்கிற வேர்டு கரெக்டாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ இதுதான் சரியான விடை. தேர்ட் ஆப்ஷனில் டபுள் டி இருக்கிறதுனால நமக்கு இது வராது. அடுத்து வந்து ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், ஜிங்கிற ஒரு லெட்டர் இருக்குது, ஆனால் நமக்கு கொஷினில் ஜிங்கிற லெட்டர் இல்லை. அதனால் பி தான் நமக்கு சரியான விடை. எயித்து சம் பாருங்கள், TOOLS, டூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் பி இருக்குது, ஆனால் நமக்கு கொஷினில் பி இல்லை. செகண்ட் ஆப்ஷனில் STOOL, இதுதான் நமக்கு சரியான விடை. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்குது, இ இருக்குது, ஆனால் நமக்கு கொஸ்டினில் இல்லை. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கி AA வந்திருக்கு, நமக்கு ஏங்கிற எழுத்தே இல்லை, ஆனால் இங்கே AA கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தோன்னே தெரியும், ஸ்டூலுங்கிறது தான் நமக்கு என்னது சரியான விடை. 9th கொஸ்டின் பாருங்கள், ALTERNATIVES, அல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கவனமாக எந்த எழுத்து இருக்குது எந்த எழுத்து இல்லை நம்ம வந்து கவனமாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், டி இருக்குது, இ இருக்குது, எல் இருக்குது, எல் இருக்குது, இ இருக்குது, டி இருக்குது, ஐ இருக்குது, எஸ் ஐங்கிற எழுத்து 2 வாட்டி வந்திருக்கு. முக்கியமாக பாருங்கள், ஓங்கிற எழுத்து வந்து நமக்கு கொஷினில் இல்லை, அதனால் நமக்கு டெலிவிஷன் வராது. செகண்ட் சம் பாருங்கள், அதே போல் நமக்கு ஓங்கிற எழுத்து கொடுத்துருக்காங்களா, ஆனால் நமக்கு கொஸ்டினில் ஓ இல்லை. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரெஸ்பைட். உங்களுக்கு வேர்டை ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், இது அல்டர்னேட்டிவ்ஸ், இது ரெஸ்பைட் கொடுத்துருக்காங்க. பிங்கிற எழுத்து இதில் இருக்குது, ஆனால் நமக்கு கொஷினில் பி வராது. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், டி இருக்குது, ஆர் இருக்குது, ஏஐஎன்ஸ் இருக்கா, டி இருக்குது, ஆர் ஏஐஎன்எஸ் இருக்கா, ட்ரெயின்ஸுங்கிற எழுத்துக்கள் எல்லாமே அதில் இருக்குது. அப்போ நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் என்னது சரியான விடை. 10வது சம் பாருங்கள், ENVIRONMENT, என்விரான்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது இ இருக்குது, எம் இருக்குது, ஐ இருக்குது, என், அடுத்து ஒரு இ இருக்குது, என் இருக்குது, டி இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து இந்த வார்த்தைகளிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தைன்னு நமக்கு தெரியுது. ஆனால் நமக்கு BCD மற்ற ஆப்ஷனில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே என்விரான்மெண்ட் இருக்குது, இங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது. சிங்கிற எழுத்து நமக்கு வந்து கொஸ்டினில் இல்லை. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ENTER TAIN. இங்கே பாருங்கள், நமக்கு என்விரான்மெண்ட்டில் ஏங்கிற எழுத்து இல்லவே இல்லை, ஆனால் நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், MOVE, மூமெண்ட்டில் எம் இருக்குது, ஓ இருக்குது, வி இருக்குது, இ இருக்குது, எம்ங்கிற எழுத்து மட்டும் 2 வாட்டி சேர்ந்துருக்கனால நமக்கு இந்த வார்த்தையும் உருவாக்கப்படவில்லை. கரெக்டாக தெரிஞ்சுட்டா? அப்போ எமினன்கிற வார்த்தை மட்டும்தான் நமக்கு என்விரான்மெண்ட்ங்கிற வார்த்தையிலிருந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தையில் உள்ள சம்ஸ் எல்லாம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்லேருந்து கண்டிப்பாக மேட்டில் ஒரு கொஷின் கேட்பாங்க. இது ரிலேட்டடாக கேட்டால் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி.
நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கே ஹோம் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.